இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல மிகவும் பிரசித்தி பெற்ற அரைக்காசு அம்மன் திருக்கோகணேஸ்வரர் திருக்கோவில் திருக்கோவரணம் புதுக்கோட்டை மாவட்டம் இத்திருத்தலத்தின் சிறப்புகளை பத்தி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். இத்தலத்து ஈசனை வணங்கினால் சாப விமோசனம் கிடைக்கும். மேலும் ஏதேனும் பொருள் தொலைந்த அரை காசு அம்மனுக்கு காணிக்கை என கூறி சிறிது வெள்ளத்தை எடுத்து வைத்து விட்டு தேடினால் உடனே கிடைத்துவிடும். இவை தவிர திருமண பாக்கியம் வேண்டுவோர், குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் இத்தலத்தில் வணங்கினால் நிச்சயம் வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் காமதேனுக்கு மோட்சம் தர காரணமாக இருந்த சிவதலம் கிழக்கு பார்த்திருக்கும் கோகணேஸ்வர சன்னதி குடவரை கோவில் பிரகதாம்பாள் புதுக்கோட்டை மன்னரோடு நேருக்கு நேர் பேசிய தெய்வம் என்று வரலாறு கதை கொண்டு கூறுவதால் பிரகதாம்பாளை பேசும் தெய்வம் என்றே அழைக்கிறார்கள். பாறையின் மீதே கட்டப்பட்ட குடவரை கோவில்கள் கொண்ட மிக பழமையான கோவில். காமதேனுவுக்கு தேவேந்திரனால் சாபம் ஏற்பட்டு தேவலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தது. பின்பு கபில மகரிஷி, மங்கள மகரிஷி ஆகியோரை சேவித்து அவர்கள் அனுகிரகம் பெற்று தினந்தோறும் காசி போய் கங்கை நீரை கொண்டு வந்து ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு மீதியை பாறையை கீறி அதில் விட்டு விடு என்று சொல்கிறார்கள். பசுவின் பக்தியை சோதித்த ஈஸ்வரன் புலியின் ரூபம் எடுத்து திருவேங்கை வாசல் வந்து சோதிக்கிறார். பசுவின் பக்தியை அறிந்து சாப்பிட்டு விடுவேன் என்று இறைவன் பயமுறுத்துகிறார். பசுவோ விரத பூஜையை முடித்துவிட்டு வருகிறேன் என காமதேனு புலியிடம் ஈசனிடம் சொல்லி இங்குள்ள சுவாமியை வணங்கிவிட்டு மீண்டும் செல்ல அங்கு திருவேங்கை வாசலில் காமதேவனுக்கு மோட்சம் கிடைக்கின்றது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலில் மிக சிறந்த குடவரை கோவிலாக இன்றும் திகழ்கின்றது என்று கூறி இது சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.